கீழக்கரை சீலா மீன் உப்பவியல் மீன் ஆக்குவது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இன்றைக்கி விருந்தாளிகள் வர்றதுனால ஒரு 4 கிலோ மீன் சீலா மீனை ஆக்கவும் செய்கிறோம், பொரிக்கவும் செய்கிறோம். அந்த ஆக்குற வீடியோ தான் உங்களுக்கு போட போகிறோம். பாருங்கள், நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், எண்ணெயை ஊற்றியாச்சு, தேவையான அளவு வெங்காயத்தை போட்டாச்சு, அதை நல்லா கிண்டி விட்டு கிளறி விட்டு நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் அதில் கருவேப்பிள்ளையும் போட்டால் நல்ல ஒரு அதுலேயே ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், வாசம் வரும். நல்ல கோல்டன் ப்ரௌனாக போனதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது அழகாக கோல்டன் ப்ரௌனாக ஆகிட்டே வருது ஆகிருச்சு. கடைசியாக போடுறதுக்கு அந்த தாளிப்பை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போ வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி, கருவேப்பிள்ளை, பச்சை மிளகா இதை எல்லாத்தையும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் தாளித்த சட்டியில், அதில் போட்டு நம்ம சாட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம். உப்பு போட்டால் டக்குன்னு அந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். வெள்ளைப்பூடு, வெந்தயம் அதை சேர்க்கும் போது அதுக்கு வந்து தனி ஒரு டேஸ்ட் இருக்குது, அதை சேர்த்துருங்க. தேவையான மசாலாவை எடுத்து மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுக்கிறேங்க. தேங்காய் பால் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தேங்காய் பாலோ தேங்காய் பால் பவுடரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. குக் பண்ணுறதுக்கு மல்லித்தூள் தான் யூஸ் பண்ணேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அதுதான் நல்ல சாஃப்டான டெக்ஸ்சரில் ஆனமும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து தேங்காய் பால் பவுடர் இருந்ததுனால பவுடர் தான் சேர்த்தேன். பால் இருந்தால் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு. இது தேங்காய் பால் பவுடர், அதான் வெள்ளையாக தெரியுது. இது எல்லாம் மசாலாவை நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க. நல்லா மசாலா கொதி வந்ததுக்கப்புறம்தான் நம்ம மீன் சேர்க்கணும். இப்போ அதை நல்லா பிசைஞ்சு விட்டு மசாலாவை சட்டியே ஏற்றியாச்சு. ஏற்றி மூடி வச்சிருன்னு மூடி வச்சு அந்த கொதி வந்ததுக்கப்புறம் இது எப்படியும் ஒரு 5 to 7 minutes ஆகும்னு நினைக்கிறேன். அது ஆனதுக்கப்புறம்தான் நம்ம மீனை போடணும். பாருங்கள், மசாலா தயாராகிட்டு இருக்குது. இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு 1 minute இப்போ மூடிடலாம். மூடி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சரி பார்த்துக்கிறேங்க. உப்பு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நடுவில் திறந்துடாதீங்க, நல்லா கொதித்ததுக்கப்புறம் திறந்தா போதும். திறந்துட்டு மீனை வந்து இப்போ உள்ளே போட போகிறோம். மீன் வந்து ஒரு 7 to 8 minutes அது கொதிக்கணும். இது கடல் மீன் தான், அதனால் வந்து ரொம்ப அதிக நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீனை போடுங்க, எல்லா மீனையும் போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சு கொதிக்க விடுங்க. மூடி வச்சே கொதிக்க விடுங்க. உங்களுக்கு மீன் ரெடி ஆகிடும். பாருங்கள், மீன் அழகாக கொதிச்சிருச்சு. இப்போ மீன் ரெடி ஆகிருச்சு. பவுலில் எடுத்து வைக்க போகிறோம். பாருங்கள், மீனை பாருங்கள், எவ்வளோ அழகான மீன் பாருங்கள். தாளிப்பும் சேர்த்தாச்சு. அதில் பிடிச்சிருந்தா